ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 17 புதன்கிழமை 2024 வருஷத்துக்கான ஆடி மாதம் முதல் நாள் பிறக்குது. அன்னைய தினம் நீங்க ஏற்றக்கூடிய தீபம், அதுவும் குறிப்பா குலதெய்வத்துக்காக இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றியே ஆகணும். வரக்கூடிய ஜூலை 17ஆம் தேதி ஆடி முதல் நாள் பிறக்குது. புதன்கிழமையோடு இந்த ஆடி 1 பிறக்க இருக்கிறதால ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். ஆடி மாதம் வந்துட்டாலே தெருக்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அம்மன் கோவில்கள்லையும் அம்மன் பாடல் ஒலிக்கும். அம்மனுக்கு காலையிலேயே அபிஷேகங்கள் நடக்கும். அம்மன் அலங்காரத்தோட மனநிறைவோட சந்தோஷமா இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஊர்களில் தங்கி எல்லோருக்கும் அருளாசியை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வரக்கூடிய இந்த ஆடி முதல் நாள் அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு என்ன விதமான வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆடி முதல் நாள் உங்கள் வீட்டோட வாசலில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம், ஏதாவது ஒரு நல்ல விசேஷ நாள் தினம் வந்துட்டாலே முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு புதிய ஆடைகள் அணிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. நிலைவாசலில் கொஞ்சம் வேப்பிலையை சொருகி வச்சுடுங்க. அதே மாதிரி நிலைவாசலுக்கு கீழ்ப்பக்கத்தில் ஒரு தாம்பூல தட்டில் 2 அப்படி இல்லைன்னா 3 இனுக்கு வேப்பிலைகள் இருக்கட்டும். அது மேலே மண் அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுடுங்க. ஒரு விளக்கு அப்படி இல்லைன்னா 2 விளக்கு உங்கள் விருப்பத்துக்கு போல நீங்கள் ஏற்றிக்கலாம். விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை 3 முறை உச்சரிச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அம்மன் பெயரையும் 3 முறை உச்சரிச்சிடுங்க. அந்த தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு மனமுருகி நிலைவாசலை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி அம்பாளை நினச்சி வழிபாடு செய்யணும். அவ்வளவுதான். இந்த ஆடி மாதம் முழுக்க இந்த விளக்கை ஏற்றலாம், தவறே கிடையாது. முடியாதவங்க ஆடி முதல் நாள் காலையில் தவறாமல் ஏற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமைகள்லையும் காலையில் எழுந்து இப்படி நிலைவாசலை விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அம்மன் நம்ம வீட்டுக்கு வருகை தர்றதுக்கு இந்த விளக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும். அதே சமயம் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம். உங்கள் வீட்டு குலதெய்வம் அம்மனாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக ஆடி மாதம் உங்கள் வீட்டு வழக்கப்படி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தோடு வழிபாடு செய்யணும். அதை தவற விடவே கூடாது. எல்லோர் வீட்டு வாசல்லையும் வேப்பிலை வாசமும் எலுமிச்சம்பழ வாசமும் அம்மனை வரவழைக்கணும். அந்த அளவுக்கு எப்போதுமே நிலைவாசலில் ஒரு எலுமிச்சம்பழமும் வேப்பிலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் வாடாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை 4 நாட்கள் ஒரு முறை மாற்றினா கூட போதும். ஆடி மாதம் வந்துட்டாலே எல்லா அம்மன் கோவில்களையும் கூழ் ஊற்றக்கூடிய திருவிழா நடக்கும். இப்படி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அந்த திருவிழாவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க. உதாரணத்துக்கு கேழ்வரகு, அரிசி, சர்க்கரை பொங்கல் செய்ய வெல்லம், பாசிப்பருப்பு, நெய், இப்படி உங்களால் முடிஞ்ச பொருட்களை கோவிலுக்கு தானமாக கொடுங்க. முடிஞ்சால் உங்கள் கையாலேயே கூழ் தயாரித்து அதை கோவிலுக்கு வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. அது மிகப்பெரிய அன்னதானம். ஆடி மாதம் முழுக்க இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்கள் வீட்டிலேயே நிலையாக தங்கி உங்களுக்கு நல்ல அருளை ஏற்படுத்துவாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.